Hello friends, welcome to Spoken English class. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ். நம்ம டெய்லி பேசக்கூடிய எளிய வாக்கியங்கள், நம்ம அடிக்கடி பேசக்கூடிய வாக்கியங்கள் சிலதை இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட் நவுனா இப்போவே, இப்பொழுதே அப்படின்னு அர்த்தம். ரைட் நவ், இப்பொழுதே. டோன்ட் ஸ்லீப், தூங்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஸ்லீப். ஸ்லீப்னா தூங்கிறது, டோன்ட் ஸ்லீப்னா தூங்க வேண்டாம். இப்போ யாராவது ரொம்ப நல்லா ஏதாவது பண்ணிகிட்ருக்காங்கன்னா கலக்கிற அப்படின்னு சொல்லுவோம், கலக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் கீப் ராக்கிங், கலக்குங்க. உதாரணத்துக்கு அப்படின்னு சொல்லுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்திற்கு. நாளைக்குள்ள அப்படின்னு சொல்கிறதுக்கு பை டுமாரோன்னா நாளைக்குள். பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நத்திங் மச், பெரிதாக ஒன்றுமில்லை. அதை கீழே போட்டுடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ட்ராப் இட், அதை கீழே போட்டுறாத. வேகமாக நடங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாக் ஃபாஸ்ட். மெதுவாக சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈட் ஸ்லோலி. ஈட்னா சாப்பிடுங்க, ஸ்லோலி மெதுவாக. அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவோம், தட்ஸ் ஆல் அவ்வளவுதான். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்போம், எனக்கு ஒரு உதவி செய் அப்படின்னு சொல்லுவோம், ஹெல்ப் அப்படின்னா உதவி, மீ எனக்கு, ஹெல்ப் மீ எனக்கு உதவி செய்யுங்க. அது என்ன சத்தம் அப்படின்னு கேட்போம், ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா அது என்ன சத்தம் அப்படின்னு கேட்போம். வாட்ஸ் தட் நாய்ஸ் சத்தம். வாட்ஸ் தட் நாய்ஸ், அது என்ன சத்தம். எந்த நேரத்துலையும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அட் எனி மோமெண்ட். அது சுத்தமாக இருக்கா அப்படின்னு கேட்க இஸ் இட் க்ளீன்னா சுத்தம். இப்போது ஒரு வீடு வாடகைக்கு விடுறதுக்காக டூ லெட் போர்டு வச்சுருப்பாங்க. டூ லெட் அப்படின்னு போர்டு, அதுக்கு அர்த்தம் என்ன, வாடகைக்கு விடப்படும். டூ லெட் அப்படின்னா வாடகைக்கு விடப்படும். அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டே தேர் அங்கே. ஸ்டே ஹியர் அப்படின்னு சொன்னால் இங்கேயே இரு அப்படின்னு அர்த்தம். நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம், ஐ சா யூ, நான் உன்னை பார்த்தேன். இட்ஸ் மைன் என்னுடையது, இட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை இட் இஸ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் மைன், இதோட அர்த்தம் இது என்னுடையது. அங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு லுக்னா பாருங்க, தேர் அங்கே. இங்கே பார் அப்படின்னா லுக் ஹியர் அப்படின்னு சொல்லுவோம். அதை மறந்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபர்கெட் தட். இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு இங்கிலீஷில் நாட் அட் ஆல், இல்லவே இல்லை. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம், ஹாவ் a little more. இதை தூக்கு அப்படின்னு சொல்லுவோம், லிஃப்ட்னா தூக்கிறது, இதை தூக்குங்க. நாங்கள் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு we are relatives. ரிலேட்டிவ் அப்படின்னா உறவினர், சொந்தக்காரங்க அப்படின்னு அர்த்தம். we are relatives அப்படின்னா நாங்கள் சொந்தக்காரர்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் 24 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே நம்ம டெய்லி பேசக்கூடிய எளிமையான வாக்கியங்கள் தான், அடிக்கடி பேசக்கூடிய வாக்கியங்கள் தான். இதை சிச்சுவேஷன் வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், பேசுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் வீடியோ அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.